யாரை வந்து எங்கே எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணால் ஒழுங்காக இருப்பான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கே நடத்தக்கூடிய உண்ணாவிரத்தில் ஃபீஸ்ட் இருக்கும். நல்லா வயிறு புடைக்க ரகசியமாக சாப்பிட்டுட்டு மேடையில் பொது இடத்துல உண்ணாவிரதம் இருக்கும். இவ்வளோ பெண்டிங் ஒர்க் இருக்கும்போது யாகசாலைக்கான அந்த கூரையில் வேந்து கும்பாபிஷேகம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த முறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த ஜிஎஸ்டியிலேயே இவ்வளோ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ண முடிகிறது டிஎம்கே காரணால் என்றால், வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். ஜிஎஸ்டி ஆன்லைன் மோசடி, ஆளும் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவுக்கு தொடர்பா? கோயில் கும்பாபிஷேகத்திற்காக அவசர கதியில் பணிகளை முடிப்பதா? இந்து முன்னணி கண்டனம். பிரிட்டிஷாரை விட கடுமையான சட்டங்களை நிறைவேற்றும் பாஜக, ப. சிதம்பரம். இஸ்லாத்தை விமர்சிப்போரை தண்டிக்க புது சட்டத்தை நிறைவேற்ற ஜமாய்தே உலேமா-இ-ஹிந்த் அழுத்தம். காஷ்மீர் சர்ச்சை என்ற வாசகத்தை அமைப்பு சரத்தில் இருந்து நீக்கியது வழக்கறிஞர் சங்கம். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மற்றும் சமூக செயல்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி சார். வணக்கம் வீர காமராஜ். வணக்கம் சார். சார், இன்றைய 5 செய்திகளில் முதல் செய்தியாக வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இந்த ஏழை தொழிலாளர்களை பயன்படுத்தி இந்த ஜிஎஸ்டி சதிவலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு கோக்கு மாக்கு வேலையில் ஈடுபட்ட அந்த செயல் வந்து இப்போ வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி இது மூலமாக ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸே நடத்துகிறாங்க. ஸ்கிராப் பிஸ்னஸுக்கு இந்த யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து அவங்க பேரை பயன்படுத்தி இந்த ஜிஎஸ்டி இந்த ஃப்ராடு வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு இதில் வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு சார். அதே போல் அதே பகுதியை சேர்ந்த முகமது நயிமுதீன் அப்படிங்கிற ஒரு நபர், அவரோட பேரையும் பயன்படுத்தி இந்த வரி ஏய்ப்பு வேலை வந்து நடந்திருக்கு. அதிலும் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இதில் வரி ஏய்ப்பு நடந்திருக்க தகவல் வந்திருக்கு. ஒரு 60க்கும் மேற்பட்ட புகார்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி பயன்படுத்தி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும் ஃபோனில். என்னன்னு பார்த்தா, நீங்கள் இவ்வளோ ஜிஎஸ்டி வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கும். அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் கூட இருந்திருக்காது. சில பேர் ஏதோ தெரிஞ்சவங்க மட்டும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுது, நம்மளை வச்சு யாரோ இந்த மாதிரி பின்னணியில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் கூட எடுக்கப்படலை பெருசா அப்படின்னு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியினுடைய சிறுபான்மையினர் அதில் இருக்கக்கூடிய சிலர் தான் இதில் வந்து இருக்காங்க, இந்த சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க செய்தி வந்துருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரே மர்மமாக இருக்குது போங்க. ஏன்னா மர்மமான நபர்களால் செய்யக்கூடிய மர்ம செயல், அதனால் மர்மமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு புரியல இல்லை? இந்த பேரணாம்பட்டு என்பது குடியாத்தமுடைய எல்லையில், தமிழ்நாட்டுடைய எல்லையில் குடியாத்தத்தை தாண்டி அந்த ஆற்றங்கரையாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். பெரும்பான்மை இந்துக்கள் தான். ஆனால் பேரணாம்பட்டினுடைய பொருளாதாரம் யார் கையில் இருக்கின்றது என்று பார்த்தால் முஸ்லீமுடைய கையில் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்கங்க. இதுதான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ஆடு மேய்க்கிற பொம்பளை, அவளுக்கு திடீர்னு ஜிஎஸ்டி நீங்கள் வந்து 1.25 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கவுன்சில் நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்கள் 4 வருஷம் ஒழுங்காக வரி கட்டலை இருந்தாங்கன்னு சொல்லி பிடி கட்டு வரியை. அந்த பொம்பளைக்கு ஜிஎஸ்டினா என்னென்னு தெரியவும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி 60க்கு இன்னும் மிச்சம் 59 பேரெல்லாம் என்னென்னு பண்ணாங்க. நமக்குன்னு அந்த ப்ரீமியம் ஸ்டோரி விகடனில் இந்த செய்தி வந்திருக்கு. மிச்சம் பேரை பற்றி வரல. ஒவ்வொருத்தரும் 1 கோடி 2 கோடி வச்சுக்கலாம், அது ஒரு கணக்கு. இந்த மாதிரி
அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை பயன்படுத்தி ஜிஎஸ்டி கணக்கு துவங்கி அந்த பேரில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து, இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட இருந்து இல்லை ஆவணம் சுட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருது, அந்த பேரில் வந்து இன்வாய்ஸ்லாம் போடுறது, ஜிஎஸ்டி வந்து வரி கட்டுறதில்லை. இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி ஒரு பொருள் வாங்குறேன் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 18%, 6%, அப்படி 1 லட்ச ரூபாய்க்கு இத்தனை % பண்ணுங்களேன், நான் ஜிஎஸ்டி போட்டு தான் உங்களுக்கு விற்பனை பண்ணுவேன். அந்த பணத்தை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடையோ மாதமோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய போர்ட்டலில் போய் கட்டணும். ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கு அகைன்ஸ்ட் த இன்வாய்ஸ் முன்னாடி நீங்கள் வாங்கிடுவீங்க பில் போட்டு, பணத்தை கட்டுறதில்ல, அது சேர்ந்துட்டே போகும், அதுக்கு வட்டி போடுவான். அப்போ ஒவ்வொரு ஆள் பேரில் கோடிக்கணக்கில் இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் வருது. எப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனம் பாருங்கள். செய்யறது யார் என்று பார்த்தால் நீங்கள் சொன்னபடி ஆளும் திமுக கட்சியுடைய சிறுபான்மை அணி நிர்வாகி ஒருத்தர், அவர் பேரும் போல, அது மர்மமாக இருக்கு. எல்லாம் மர்மம்தான் போங்க, அந்த ஏரியாவே மர்மம்தான். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு முறைப்படுத்தப்பட்ட, எல்லாம் ஆன்லைனில் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது, எல்லாத்துக்கும் SMS வந்துடும், அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். அந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட் வரி இருக்கும், மதிப்பு கூடுதல் வரி. அந்த வாட் வரி, அதுக்கு மேலே ஒரு வரி, இதுக்கு மேலே ஒரு வரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸு, அந்த டேக்ஸு, ஏகப்பட்ட டேக்ஸ், ஒரு 6 டேக்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டின்னு பண்ணாங்க. சில மாநிலங்கள்லாம் இன்னும் 6 தாண்டி நிறைய டேக்ஸ்லாம் கூட இருந்திருக்கு. அப்போ இந்த முறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த ஜிஎஸ்டியிலேயே இவ்வளோ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ண முடிகிறது டிஎம்கே காரணால் என்றால், ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு அந்த வேட் வரி காலத்தில் எவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருப்பான் பாருங்கள். அதை நம்ம ஒரு வருஷம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் அதை நான் சொல்ல வந்தேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னால் அங்கே பல சின்ன சின்ன பயங்கரவாத குழுக்கள் இருக்குது. பேரணாம்பட்டில் மதத்தின் பெயரில் இயங்கக்கூடிய பல குழுக்கள். இப்படி முறைகேடாக ஜிஎஸ்டி மூலமாக வந்து செய்யப்பட்ட அந்த பணம் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு போயிருக்கிறதா, மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் விசாரிக்கணும். விசாரித்தால் இன்னும் பல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அந்த அரசியல் பொசிஷனை அங்கு உள்ள முஸ்லீம்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறார்களா என்கின்ற சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த பேரணாம்பட்டு, ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த மாதிரி அந்த வேலூர் பக்கத்தில் உள்ள இந்த மாதிரி பல முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் பல அரசியல் கிரிமினல் பாரம்பரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது பெரிய ஹிஸ்ட்ரி, நிறையா சொல்லிட்டே போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒன்று சொல்லலாமே, ஆம்பூர் ஊரில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இருப்பது பெண் போலீஸு. ஆனால் அந்த பெண் போலீஸே தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய மானத்தை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய ஆடைகளை காப்பாற்றிக்கொள்ள 4 கிலோமீட்டர் ஓடிப்போன ஊர் எதுனா ஆம்பூர். எங்கேயா நடக்கும் இந்த அவலம்? பெண் போலீஸுக்கு நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பகுதி இந்த பகுதி. அதை விட கொடுத்து பாருங்கள், இந்த ஆம்பூர் கலவரம் நடந்த போது இந்த பெண் போலீஸ்லாம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுறாங்க மருத்துவமனையில். இங்கே யாராவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சின்ன அடிபட்டால் கூட உடனே 5 லட்சம் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய, அப்போ வந்து அதிமுக இருந்த எல்லா அரசுகளும் ஒன்று தான், திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த கழக அரசுகள் ஒன்றும் பண்ணல. அப்போ இருந்த காவல்துறை எஸ்பி செந்தில்குமார் என்பவர் தன்னுடைய சொந்த காசை போட்டு அங்கு உள்ள எல்லா அடிபட்ட எல்லா காவல்துறை அந்த பெண் காவலர்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. பேப்பரில் செய்தி வந்தது. அப்படிப்பட்ட பெருமிக்க ஊர். அங்கே பாருங்கள், இதே போல் அந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் ஒரு தலித் பெண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டார். திருமாவளவன் ஒன்றும் பேசலை, அது எதிர்பார்த்தது தான். ஏன் இந்த மாதிரி பண்ண சொல்லி புகார் கொடுத்தாங்க. உடனே வந்து காவல்துறை அதிகாரி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தார். யார் மேலே? கடத்தி கொண்டு சென்ற முஸ்லீம் மேலே. எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்ற இந்த காவல்துறை அதிகாரி தண்டிக்கப்பட்டார். இப்படி பல பெருமைகளை கொண்ட பகுதி அந்த பிராந்தியம். அந்த பிராந்தியம்னா பிராந்தம் நினச்சிக்கணும், அந்த பகுதி. இந்த ஊடக தர்மம்லாம் வந்து பரதாவுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்ட ஊர் இது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி, மேலும் ஒரு புதிய கிரிமினல் குற்றம், 60 குற்றங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆகவே மணி லாண்டரிங் கோணத்திலும் விசாரித்தால்தான் சரியான ஒரு பதில் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து.
மர்மமான நபர்கள் அதிகம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மர்மமான பகுதியிலே இன்னொரு மர்மமான ஒரு ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கிறது. சார், இரண்டாவது செய்தியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அங்கே எல்லாமே இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக HRNC வந்து அறிவித்திருக்கு. அதன் காரணமாக அங்கே அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே அவசர கதியில் நடக்குது. எந்த ஒரு பணியுமே முழுசாக முடிக்காமலே அது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இது வந்து சீக்கிரமாக முடிக்கப்படுது. இதனால எல்லாமே அரையும் குறையுமாக இருக்குது, தொட்ட குறையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்து முன்னணி மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க சார். இதில் குறிப்பாக 2 கோயில்களை வந்து அவங்க, பல கோயில்கள் இருக்குது, ஆனால் 2 கோயில்களை வந்து மேற்கோளிட்டு காட்டியிருக்காங்க. அதில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானுமாலய சுவாமி திருக்கோவில், அங்கேயும் இதே போல தான் இப்போ கும்பாபிஷேகம் வேலைகள் நடந்து வருகிறது. அதற்காக எந்த ஒரு பணியும் முழுசாக முடியலை அப்படின்னு சொல்லி அது குறித்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலும் இதே போல் அவசரகதியில் கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணிகள் சரியாக செய்து முடிக்காமலேயே அதுக்கான கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது குறித்தும் வந்து சொல்லியிருக்காங்க சார். இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் முழுசாக முடிக்காமல் இந்த அரசு வந்து கும்பாபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னு கிளம்பி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம், குடமுழுக்கு செய்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டுவதற்காக அவசர கதியிலே எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு இதற்கு முன்பே பல முறை திமுக அரசு மீறி வந்திருக்கிறது. அதே நீங்களே சொன்னீங்க. சுசீந்திரம் ஸ்தானமாலை பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொடிமர சாஞ்சு இருக்கு, அது ஒரு குற்றச்சாட்டு, அதெல்லாம் சரிப்படுத்தவே இல்லை. அதே போல் பாருங்கள், அங்கே அந்த தளத்தில் வந்து கற்கள்லாம் பதிச்சிட்டு இருக்காங்க. மொத்தம் 90,000 சதுரடியில் கற்கள் பதிக்க வேண்டிய இடத்துல 20,000 சதுரடி தான் இருக்கிற தளத்தில் கற்கள் பதிச்சிருக்காங்க. அப்போ இன்னும் 70,000 ஸ்கொயர் ஃபீட்டு பெண்டிங். இந்த மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டு வரிசையாக சொல்கிறார். இவ்வளோ பெண்டிங் ஒர்க் இருக்கும்போது யாகசாலைக்கான அந்த கூரையில் வேந்து கும்பாபிஷேகம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எப்படி நியாயம்? இதே போல தான் அவசர ரீதியில் இதுக்கு முன்பு திருவட்டாறுலையும் சரி அல்லது சங்கரன் கோயில்லையும் சரி, கோமதி அம்மன் கோயிலில் இதே போல் நடந்து அரைகுறையாக நடந்து பக்தர்களாக மன வேதனைப்பட்டார்கள். சங்கரன் கோயிலில் குறிப்பாக பக்தர்களாக சேர்ந்து மனு கொடுத்து கும்பாபிஷேக தேதியை மாற்றி வைங்கன்னு சொன்னபொழுது கூட அரசு செவி சாய்க்கவில்லை, பிடிவாதமாக நடத்தினார்கள். இதை இந்து முன்னணி காடேஸ்வரர் அவர்கள் இது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, கும்பாபிஷேகம் பண்ணுறது எதுக்கு? கோயிலுக்கா? மக்களுக்கா? ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில் குடமுழுக்கு நடைபெறணும். அப்போ குடமுழுக்கு நடைபெறணும் என்னங்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், எப்படி நடத்தணும் எல்லா ப்ரொசீஜர் இருக்கும். அந்த மாதிரி ப்ரொசீஜர் இது வந்து காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு முறை. பாலாலயம் செய்யணும், அது பாலாலயம் பண்ணுறதுக்கு என்னென்ன முறை, அது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மாதிரி. சிவன் கோயிலுக்கு வேறு மாதிரி, பெருமாள் கோயிலுக்கு வேறு மாதிரி, அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலும் வேறு மாதிரி மாறி இருக்கும், கிராம கோயிலுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது செய்யக்கூடியவங்க சில கோயிலுக்கு சிவாச்சாரியாக இருப்பாங்க, சில கோயிலுக்கு பட்டர் இருப்பாங்க, ஒவ்வொரு கோயிலுக்கு பண்ணக்கூடிய ஆட்களே வேறு. அந்த முறைப்படி அத்தனை நாட்கள் விரதம் இருந்து அனுஷ்டித்து தான் பண்ணணும். அதுக்கு முன்பு என்ன பண்ணணும்? கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு 40 நாள் மண்டல பூஜையில் முதல் நாள் என்ன, 2வது நாள் என்ன, எல்லாமே முடிவு செய்யப்பட்ட ஆகம விதிமுறைகள். ஆனால் இது எதையுமே கவனிக்காமல் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் சரி நடக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ என்ன முறை? அந்த ஊர் மக்கள் தான் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டவர்கள். அந்த ஊர் மக்களை வைத்து பேசி நாள் குறித்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு சில இப்போ ஒவ்வொரு சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் இது, பெருமாளுக்கு உகந்தது, இப்படிலாம் கணக்கு இருக்குது. அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் இது, அப்போ அந்த கோயிலுடைய மூலவர் யார், இதெல்லாம் பார்த்து நாள் நட்சத்திரம் தேதி குறித்தா கும்பாபிஷேகம் நடத்தணும். இங்கே என்ன நடக்குது? அசம்பிளியில் டிக்ளேர் பண்ணுறாங்க, இன்றைக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம். இதான் முறையா? Who are they to declare the date? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்றதுக்கு? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இவ்வளவு போய் அயோக்கியத்தனம் இல்லையா அது?
அதனால் இங்கே பாருங்கள், இதில் இன்னும் பல விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா, இது இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோம், அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லக்கூடிய ஆலோசனைகளின்படி இவைகள் நடத்தப்பட்டன. யாருப்பா அந்த நிபுணர் குழு? இவர்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி தலைகள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைப்பாங்களாம், அதுக்கு பேர் நிபுணர் குழுவான். அவனுக்கு இந்த கும்பாபிஷேகம் தான் சம்பந்தமாக நமக்கு தெரியல. இல்லை, எல்லா கும்பாபிஷேகமும் எல்லா ஊர் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஊர் பொதுமக்கள் நன்கொடை வசூல் பண்ணி கொடுக்கிறார்கள். கோடிக்கணக்கில், 1 கோடி, 1.25 கோடி, 2 கோடி ஊர் மக்கள், அந்த ஊர்லேருந்து வெளியூர் போனவன், வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஊர் கும்பாபிஷேகம்ப்பா நீ கொடு. சில பேர் நிலத்தெல்லாம் வித்தெல்லாம் கொடுக்குறவங்க இருக்காங்க. நம்ம ஊர் கும்பாபிஷேகம் ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 ஏக்கர் நிலத்தை விற்று கொடுப்போம், ஒரு 100 சென்ட் நிலத்தை விற்றுருவோம், கோயில் கொடுப்போம். இப்படிலாம் பண்ணக்கூடிய இருக்காங்க, சேமிப்பை கொடுக்கக்கூடிய இருக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய கோடி கணக்கில் சேர்ந்த பணத்தை முறைப்படி செலவு செய்யாமல் அதை கொள்ளையடிப்பதற்காகவே கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்ற இந்த சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ஏன் அவசரமாக இவ்வளோ கும்பாபிஷேகம் நடத்தணும்? கோயில் விளக்கிறது முறைப்படி செய்யணும் இல்லையா? ஆகவே மக்கள் வசூல் செய்து தரக்கூடிய பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த அவசர கதியில் செய்கிறாங்க இல்லையா, அப்போ பல இடங்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல சிற்பங்கள் சிதைக்கப்படுகின்றன. இப்படி பக்தர்கள் குமரி இருக்கிறார்கள். நீ இதுக்கு முன்னால் சொன்ன திருவட்டாறுலையும் சரி, சங்கரன் கோயிலையும் சரி, பல இடங்களில் கும்பாபிஷேகம் இயற்கை நடத்தின எல்லா இடங்களும் போய் கேட்டு பாருங்கள். பக்தர்கள் குமுறல். இந்த மாதிரி பண்ணும்போது நான் ரெனோவேட் பண்ணுறேன், அப்படி ரெனோவேட் பண்ணுற சாக்களை சில இடங்களிலே முக்கியமான சில கலை பொக்கிஷங்கள் மாயமாக போயிருப்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இதை வைத்து யாராவது சிலை கடத்தலோட டீல் போட்டிருக்காங்களா நமக்கு தெரியல. எப்படி எடுத்துக்கிறது? இதை மாயமானது எப்போ வரும்னு தெரியாது. ஆகவே ஆகம வீரல் ஒரு பக்கம், வரலாற்று அழிப்பு ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க பண்ணக்கூடிய கும்பாபிஷேக லட்சணம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சிவராத்திரி விழா நடந்த சமயத்தில் அந்த சிவராத்திரி விழாவை இந்து சமய அறநிலையத்துறை தான் செய்தது. அப்போ வீரமணி மறுநாள் அறிக்கை விட்டார். என்ன விட்டார்னா, இந்த கோயிலில் சிவராத்திரி விழாவை நடத்துவது இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை அல்ல. அந்த விழா நடத்த அந்த கோயிலுடைய பக்தர்கள் அவங்களா சேர்ந்து எப்படி நடத்தணும் நடத்திக்குவாங்க. அதை கணக்கு பார்ப்பது மட்டும்தான் அறநிலையத்துறையுடைய வேலை. வீரமணி சொன்னார், பேப்பரில் இருந்தது. இதே கேள்வித்தான் திருப்பி கேட்குறோம். கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடத்துவதை அந்தந்த கோயில் நிர்வாகிகள் பார்த்து கொள்வார்கள். உன்னுடைய ஒரே வேலை கணக்கு பார்க்கறது ஒன்று தான். சரவணபவன் ஹோட்டல் ஆடிட்டர் இருக்கான்னு வச்சுக்கலாமே, அங்கே என்ன மெனு போடணுங்கிறது ஆடிட்டராக முடிவு பண்ணுவார். ஏன்னா சட்டியில் எவ்வளோ காரம் இருக்கணும் அவராக முடிவு பண்ணுவார். அந்த நிர்வாகம் முடிவு செய்யும், அதுக்கும் ஆடிட்டருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி கோயிலை ஆடிட் பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் தன்னை அறநிலையத்துறை பைலா பிரகாரம் சொல்லிக் கொள்கிறதே தவிர நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பாக எங்கேயுமே வரல. அதனால் அறநிலையத்துறை இந்த கண்காணிப்பு, அதாவது ஆலயத்துறை கணக்கு வழக்குகளை பார்ப்பதை தாண்டி வேறு எந்த செயலும் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். சார், 3வது செய்தியாக ஜூலை 6ஆம் தேதி திமுக சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவது தொடர்பாக இதற்கு பூரணமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய சட்டப்பிரிவுத்துறை அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதில் காங்கிரஸோட மூத்த தலைவரான ப. சிதம்பரம் அவர்கள் கூட கலந்து கொண்டு இதில் சில விஷயங்களை அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜக இந்த சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக பிரிட்டிஷ் காலனியல் அதை விட அவங்கள விட ஒரு கொடூரமான ஒரு முகத்தை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சார், இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே உண்ணாவிரதம் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் இல்லையா? ஆமாம்.
ஆனால் இங்கே நடத்தக்கூடிய உண்ணாவிரத்தில் ஃபீஸ்ட் இருக்கும். நல்லா வயிறு புடைக்க ரகசியமாக சாப்பிட்டுட்டு மேடையில் பொது இடத்துல வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம். அதனால் ஃபீஸ்ட் ஆர் ஃபாஸ்ட். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மிக கடுமையான சட்டம் முதல் குற்றச்சாட்டு. ஆமாம். ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை. ரெண்டு தான் மெயின் குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது. இப்போ இது ரெண்டுக்கும் வருவோம். இந்த கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கருத்துக்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் விஷயம் இதில் என்ன பாராட்டக்கூடிய அம்சம் என்னென்னா, ஸ்பீடி ஜஸ்டிஸ். இதற்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்தா வாங்கிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், 2 முறை தான் வாய்தா வாங்க முடியும். அதே போல் எல்லாத்துக்கும் டைம் லைன் கொடுக்குறோம். எஃப்ஐஆர் இத்தனை நாளுக்குள்ளார போடணும், எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து ட்ரையல் இத்தனை நாளுக்குள்ளார வரணும், எல்லாம் டைம் லைன். அப்போ ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த வழக்கின் தீர்ப்பு வந்துவிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார்கள். இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து தாமதமாக தான் நீதி கிடைத்தது. 20 வருஷம் 30 வருஷம் நடக்கும் பல வழக்குகளில் தீர்ப்பு வரத்துக்கு. இப்போ இந்த கிரிமினல் சட்டங்கள் வந்து மாற்றியமைப்பதன் மூலமாக அதிகபட்சமாக 3 வருடங்களுக்குள்ளார தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கேஸ் என்ன அடிச்சிட்டான் கீறிட்டான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, பழைய சட்ட பிரகாரம் எந்த தெருவுப்பா, இந்த தெரு, அந்த தெருவுடைய வடக்கு பகுதியா தெற்கு பகுதியா அப்படின்னு கேட்பான். நான் தெற்கு பகுதி. அப்போ நீ இந்த ஸ்டேஷன் போக கூட அந்த ஸ்டேஷன் போகணும். அங்கே போனோடனே அதான் அந்த தெருவே எங்களது கிடையாதுப்பா, அந்த ஸ்டேஷன் போப்பா. இப்படி இந்த 2 ஸ்டேஷனும் ஒரு 4 முறை அலைஞ்ச பிறகு ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்காரன் கடைசியாக வந்து எடுக்க வருவான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த வடக்கு தெருவுடைய வடக்கு பகுதி ஒரு ஸ்டேஷன், தெற்கு பகுதி ஒரு ஸ்டேஷன் இல்லையா, சம்பவம் நடந்தது நடு சென்டரில் நடந்திருக்கு. இப்போ யார் எந்த ஸ்டேஷன் எடுத்துக்குவான்? அந்த நடு சென்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வந்து வடக்கு தெற்குக்கு தள்ளி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும், இன்ச் டேப் வச்சு. இது உண்மையிலே நடந்தது. நான் கண்ணால் பார்த்த சம்பவம். சிரிக்கலை, நீங்கள் சிரிக்கிறீங்க. கண்ணால் ஒரு 6 வருஷத்துக்கு முன்பு வடபணியில் குமரன் காலனி மெயின் ரோடில் நடந்த சம்பவம் இது. அந்த சம்பவம் நடந்து அடிதடி சண்டை. அது வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேருமா, அந்த பக்கம் சாலிகிராமம் போலீஸ் ஸ்டேஷன் சேருமான்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன். இதுதான் இத்தனை நாளைக்கு இருந்தது. இப்போ என்ன, 0 எஃப்ஐஆர். எங்கே வேணால் போய் நீங்கள் எஃப்ஐஆர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் எஃப்ஐஆர் கொடுக்கலாம், மொபைல் எஃப்ஐஆர் கொடுக்கலாம். இது ரெண்டாவது சாதகமான விஷயம். மூன்றாவது, இது வரைக்கும் நம்ம கடைப்பிடித்த இந்த கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, அந்த சட்டங்களை இயற்றியது இங்கிலீஷ்காரனுக்கு எதிரான குற்றங்களை செய்யக்கூடியவர்களே வேணும் எப்படி பார்ப்பான். அந்த அரசாங்கம் இந்த குற்றச்செயல் செய்தவர்கள் விரோதிகளை போல பார்க்க ஆரம்பித்தது. அப்ப யாருக்கு மோஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும்? அவங்களிருந்து இந்த பிரிட்டிஷ்காரனை காப்பாற்றி தரக்கூடிய அந்த காவல்துறைக்கு தான் மோஸ்ட்லி எல்லாமே சாதகமாக இருக்கும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இப்போதான் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பல அம்சங்கள் இந்த கிரிமினல் சட்டங்களை இடம்பெற்றிருக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் வாரண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணால் கூட கட்டாயம் வந்து அவர் விரும்பக்கூடிய நபருக்கு முழு தகவலும் சொல்லிவிட்டு தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் இதில் பாதுகாப்பு அம்சங்கள். இதை விட முக்கியமானது என்னன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கிரிமினல் சட்டம் தரக்கூடிய பாதுகாப்பை போல ரொம்ப கடுமையான சட்டம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அதே போல சாட்சிகள் சட்டத்தில் மாற்றிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்தாச்சு. பழைய காலத்து பிரகாரம் ஒரு சாட்சியை அப்படியே பிடிச்சிட்டு வந்து கோர்ட்டு கூண்டில் ஏற்றி நேரடியாக கோர்ட்டில் அந்த ஜட்ஜி அப்படி பார்த்து அவர் கண்ணாடி செல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் நீர் தான் காமராஜரா? ஆமாம். 3 முறை கூப்பிடணும். காமராஜ் 3 தடவை கூப்பிடணும். இதெல்லாம் பழைய சிஸ்டம். இப்போ டிஜிட்டல் யுகம் வந்தாச்சு. டிஜிட்டல் மூலமாகவே சாட்சியை அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேச முடியும். இதுக்கெல்லாம் சட்டத்தில் இது வரைக்கும் இடமே இல்லை. இப்போ வந்து இதெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள். காலத்துக்கு தகுந்தாற் போல மாற்றங்கள். அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய காலனிய மனப்பான்மை நம்ம விடுதலை பெற்று வர வேண்டும். எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம 47லே வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே
ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து மாற்றிருக்கணும். 70 வருஷம் கழிச்சு இப்போ தான் எல்லாம் கொஞ்சமாக மாற்றவே ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மோடி ஆட்சி வந்த பிறகு தான் வந்திருக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாதகமான பல விஷயங்கள். இப்போ யாருக்கு பாதகம் சொல்லுங்க நீங்கள்? யார் பெண்களை எதிர்க்கிறார்களோ, பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ, யார் குழந்தைகளுக்கு எதிரிகளோ, குழந்தைகள் மீது குற்றங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு பாதகம் வருகின்றது என்று நீ கண்ணீர் விட்டேயானால் நீ யார் பக்கம் இருக்கிறாய் என்று மக்கள் நினைப்பார்கள். இதான் நம்முடைய கேள்வி. வெரி சிம்பிள். இப்போ அடுத்த குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னொன்று சொல்றாருன்னா, அரைகுறை எம்பிக்கெல்லாம் சேர்ந்து இந்த சட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. இந்த சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு. ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தான் நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அம்பேத்கர் சட்டம் இயற்றிய பிறகு அதற்கு பிறகு பல மாற்றங்கள் வந்தாச்சு. ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட், பல சட்டங்கள் வந்தாச்சு. அந்த மாற்றங்களை கொண்டு வந்தது யாரு? அந்தந்த காலகட்டத்திலிருந்து எம்பிக்கள். அப்போ அவங்கள அறகுறையா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அது கூட இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய துதி பாடக்கூடியவர்கள் தவிர அவங்க தான் முழுமையான எம்பிக்கள், பாக்கியெல்லாம் அறகுறை நினைக்கிறார் போல் இருக்கு. எல்லாம் பார்ட் டைமர்ஸ். பார்ட் டைமர்ஸ் எப்படி அந்த மாதிரி சொல்ல முடியும்? அப்போ அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் இந்த எம்பிக்களை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக. அப்போ அந்த மக்களை முட்டாளுகிறியா நீ? நமக்கு கேள்வி வருதில்லை இதெல்லாம். இந்த இவங்க இப்போ என்ன சொல்றாரு, இன்னொரு குற்றச்சாட்டு, எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை. இதை பற்றி விவாதம் பாராளுமன்றத்தில் வரும்போது இவங்கெல்லாம் அந்த முகிதா மைத்வா அதிகாரோ வச்சு ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பி விவாதத்தில் பங்கு கொள்ளாமல் வெளிநடப்பு பண்ணாங்க. ஏன்னா விவாதத்தில் பங்கு கொள்ள இவங்களால முடியல. அப்ப நீ வெளிநடப்பு பண்ணிட்டு இப்போ பேசுற என்ன அர்த்தம்? அப்ப நீ மக்களுக்கு துரோகம் பண்ணதானே அர்த்தம் இல்லையா? உண்மையிலே உனக்கு அக்கறை இருக்குமே ஆனால் நீ இப்ப இவ்வளோ பேச்சு பேசுறல்ல, அப்ப நீ விவாதத்தில் கலந்து இருக்கணும். அப்ப நீ கலந்து கொண்டு பேசினா நீ சொல்றதை ஏத்துக்க முடியும். அதே போல பாருங்க, இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. வந்த பிறகு தான் பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்பப்படுகிறது. பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு 6 மாதங்கள் பார்லிமெண்ட் நிலைக்குழு விவாதிக்கிறது. அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல எல்லா எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எல்லா எம்பிக்களும் இருக்காங்க, இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல ப. சிதம்பரம் இருந்திருந்தார். 6 மாதம் என்ன பண்ணீங்க? பார்லிமெண்டரி போர்டில் இருந்தீங்கல்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் பேசாம வாய் மூடி மௌனியாக இருந்து விட்டு இப்ப பேசினா என்ன அர்த்தம்? அப்ப யாரோ செட் பண்ணக்கூடிய நெரேட்டிவ்காக பேசக்கூடியவரா சிதம்பரம்? நமக்கு வரக்கூடிய கேள்விகள். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஜெகதீப் தன்கர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன், முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுல இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி பேசக்கூடியது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எவ்ரி எம்பி ஹேட் an opportunity to discuss இந்த பார்லிமெண்ட், ராஜ்யசபா. அப்போ வாய்ப்பு வந்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருந்துவிட்டு இப்போது குற்றம் சொன்னா என்ன அர்த்தம்? இதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. நாளை இவரெல்லாம் ஜாமீன்ல தான் இருக்காரு. இன்னும் சிதம்பரம், ராகுல், கனிமொழி அக்கா, ஆர் ஆசா எல்லாம் ஜாமீன்ல இருக்கிற, வெளியில இருக்கிற கூட்டம் இவங்க சோனியா காந்தி ஜாமீன்ல வெளியில விழாவிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ எதிர்க்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சார், 4வது செய்தியாக, இஸ்லாம் மதத்தை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜமியத் உலமா இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, ISIS பயங்கரவாதிகள், நாட்டிற்கு பல கேடுகளை விளைவித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நியாயவாதிகள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சட்ட உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இவங்க இப்போது இஸ்லாத்தை விமர்சிக்கிறவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது அழுத்தம் கொடுக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த பேரே வாயில் உள்ள ஜமீல் உலேமாவா, ஜமியத் உலமா இ ஹிந்த், ஜமீல் உலேமா இ ஹிந்த்.
அதான் அல் கொய்தா அதே போல் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்த ஒரு அமைப்பு, ஆதரித்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் அவர்களை தண்டிக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்க வேண்டும். யாரும் முகமது நபியை பற்றி பேசிடக்கூடாது. ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நூபுர் சர்மான்னு ஒருத்தர் அம்மா முகமது நபியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை சொன்னாங்க. 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணார், 9 வயசாக இருக்கும்போது அந்த குழந்தைய வன்புணர்வு செய்தார். அது முகமது நபி வாழ்க்கையிலேயே ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஆதாரத்தோடு உள்ளது. அதை சொன்னார். நீ சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? புதுசாக ஒன்றும் சொல்லலை, விமர்சனம் கூட பண்ணலாம். அவங்க இப்படி இருக்குப்பா, எழுதியிருக்குப்பான்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அப்போ இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. என்னை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது. இப்போ இங்கே கருத்துக்கு அந்த சாமி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஷரியத்துலேயும் அப்படி இருக்கும் சட்டம். அப்போ ஷரியத் சட்டத்துக்கு நிகரான இன்னொரு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்க்கணும் என்பதை போல ஒரு வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கிறார்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னா இதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பேருனா இஸ்லாம் மீதான விமர்சனம். அது தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷ் வேர்டு இஸ்லாமோஃபோபியா. இந்த இஸ்லாமோஃபோபியா எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐநா சபையில் போன ஆண்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கான அழுத்தம் கொடுத்தது இவங்க தான். அதை பற்றி செய்தி CTVயில் நம்ம பேசும்போது கண்டனம் தெரிவித்தோம். இஸ்லாமோஃபோபியா என்கின்ற பெயரில் இஸ்லாத்தை பற்றி யாரும் பேசவே கூடாது என்று ஒரு அழுத்தம் கொண்டு வரப்படுமே. ஆனால் இது கடுமையான பின்விளைவுகளை பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே CTVயில் இதை பற்றி செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டுக்கு திருப்பி அதே வந்தாச்சு. இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா, விமர்சனம் என்பது என்ன? கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. இன்னொன்று அப்யூஸ், நிந்தனை. நிந்தனை தான் செய்யக்கூடாதே தவிர விமர்சனம் யார் வேணால் செய்யலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, குர்ஆனில் நீங்களோ நானோ காஃபிர், அது நிந்தனை. அது உங்களுடைய புக்கே நிந்தனை பண்ணுது மற்றவங்களை பார்த்து. இப்போ காஃபிர்களை முஸ்லீமாக மாற்றுவதற்காக ஒரு பெரிய போர் தொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் ஜிஹாத். அது எல்லா மட்டத்திலும் நடக்கணும். லவ்லேருந்து ஆரம்பிச்சு, பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சு, பிரியாணி ஜிகாத்து, லேண்டு எல்லாமே ஜிகாத்து தான், டிரான்ஸ்போர்ட்டு, என்னென்ன முடியுமோ எல்லா மட்டத்திலும் நடக்கும். அப்போ அது நிந்தனை கிடையாதா? அப்யூஸ் இல்லையா அது? அப்போ இவர்கள் எல்லார் மீதும் மற்றவர்கள் மீது அப்யூஸ் பண்ணுவார்கள். என்னப்பா அப்படி அப்யூஸ் பண்ணிட்டேன்னு கேட்டோம்னா உடனே வந்து கூடாது. கிரிட்டிசிசம் ஆஃப் அதர்ஸ் இஸ் பேண்ட், அப்யூஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் இஸ் அலவுட் பை குரான். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? நம்முடைய புராணங்களில் பாருங்கள், நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய வேதங்களில், உபனிஷத்தில், பகவத்கீதை எடுத்துக்கோங்க. யார் வேணால் எதை பற்றி வேணால் கேள்வி கேட்கலாம். ஃப்ரீடம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாக தானே இருக்கும் இல்லையா? இப்போ அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன கேள்வி கேட்குறார், கிருஷ்ணன் சொல்கிறார் பகவான் உவாச்ச, பதில் சொல்கிறார், திருப்பி கேள்வி பதில், கேள்வி பதில், இப்படி தான் போகும். கடைசியாக பகவத்கீதையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு, சொல்லாத ரகசியத்தெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நீ அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசில் எது சரின்னு படுதோ அதை நீ செய்யி. இந்த அளவுக்கு ஃப்ரீடம்ஸ் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு நமக்கு இப்போ அவன் பாடம் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்னா, எங்களை பற்றி நீ ஒரு கேள்வி கேட்டப்படாது, கேட்டால் உனக்கு என்ன தண்டனை என்று ஒரு சட்டம், லீகலைஸ், அது சட்ட ரீதியாக ஒரு வடிவம் கொடுங்க. நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்துக்கு ஒத்து போகாத ஒரு புது விளக்கம் இது இல்லைங்களா? அதனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களோட நான் ஒத்து போகவே மாட்டேன், நான் என் வழி தனி வழி என்று போவேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இது. இதுக்கு நம்ம இப்படியே இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்படித்தான் ஆரம்பித்து 47க்கு முன்னாடி 1940களில் மெதுவாக அப்படி தான் ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தலையை அசைச்ச உடனே
நம்முடைய நாடு வெட்டப்பட்டது, பல லட்சக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தார்கள், கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் இங்கேருந்து அகதிகளாக அங்கேருந்து எங்கே போனாங்கன்னு தெரியாது, லட்சக்கணக்கில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கணக்கே யார்ட்டையும் இல்லை. அப்போ அங்கே 3 கோடி பேர் இருந்தாங்கன்னா இப்போ 3 லட்சம் பேர் இருக்காங்க, மிச்சம் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. இத்தனையும் நடந்தது இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்னால. அதனால் இப்படிப்பட்ட இவருடைய கருத்துக்கு யாரும் செவி சாய்க்கக்கூடாது, வன்மையாக எல்லாரும் கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காவிட்டால் மீண்டும் ஒரு பிரிவினைக்கு தான் இது வழிகோலும். ஆகவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சார், 5வது செய்தியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார் கவுன்சில் அசோசியேஷன் அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் சங்கம் வந்து காஷ்மீர் சர்ச்சை அப்படிங்கிற ஒரு வாசகத்தையே அந்த சரத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. சார், இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு பார் கவுன்சில் அமைப்புகளும் தங்களுடைய பைலா என்று சட்டங்கள் போட்டிருப்பாங்க, ஷரத்துக்கள். அதே போல் ஜேஎன்கேனுடைய பார் கவுன்சிலில் இது நாள் வரைக்கும் ஒரு ஷரத்து இருந்தது, அதை நீக்கி இருக்கிறார்கள். இப்போ அது என்னென்னா, இந்த வழக்கறிஞர்களுக்காக என்ன இதெல்லாம் வரிசையாக இருக்கும். கடைசியாக ஒரு பேராகிராஃப் இருக்கும், என்னென்னா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வுக்கான ஆவண செய்வதற்காகவும் இந்த பார் கவுன்சில் செயல்படும் அப்படின்னு ஒரு பேரா. இப்போ அந்த பேராகிராஃபை நீக்க சொல்லி அந்த பார் கவுன்சிலை தீர்மானம் போட்டு நீக்கி இருக்கிறார்கள். அது ஏன் நீக்கியிருக்கான்னு அதுக்கு காரணம் சொல்லியிருக்கான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் an integral part of India. இந்த நாட்டுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும்போது அது என்ன பிரச்சனை, என்ன சுமூகமான தீர்வு என்ன காண்றது, இந்த பேராகிராஃபை தூக்குடான்னு சொல்லி தூக்கி இருக்கிறார்கள். இப்போதான் சமீபத்தில் வந்து நம்ம அமித்ஷாஜி அவர்கள் சொன்னாங்க, ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங்கத்துடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் ஒருத்தர், இன்றைய பிஜேபிக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அந்த காலத்தில் இருந்தவர். நம்ம நாட்டில் வந்து ஒரே நாட்டில் வந்து 2 சட்டங்கள் 2 தேசிய கொடிகள் இருக்கக்கூடிய அவலநிலை இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் தனி தேசிய கொடி இருந்தது, தனி சட்டம் இருந்தது. அதெல்லாம் நீக்கணும் என்று சொல்லி பாத யாத்திரையாக நடந்து ஜம்மு காஷ்மீருக்குள்ளே போகிறார். வரக்கூடாது என்று காங்கிரஸ் அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு காங்கிரஸ் அரசு நிர்பந்தம் கொடுத்த பிறகு கூட உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். அப்பயும் மீறி போனார். அங்கே போய் காஷ்மீருக்குள்ளார மர்மமான நபர்கள் இறந்து போனார். அவருடைய தியாகத்தினால்தான் அந்த தியாகம் போட்ட விதை தான் இன்றைக்கு இந்த 307 நீக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாடு என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது என்று சொன்னார். இன்றைக்கு அதே ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனி ஜம்மு காஷ்மீரில் துவங்குவதற்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க, அனுமதி கொடுங்க என்று சொல்லி ஜேஎன்கே கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கம்பெனிலேருந்து அப்ளிகேஷனே வந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் 307க்கு பிறகு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கிறது. இதோட ஒரு வேடிக்கை பாருங்கள், இந்த பார் கவுன்சில் இருக்கு இல்லையா, பார் கவுன்சிலில் தேர்தலே வந்து ஒழுங்காக நடந்ததே கிடையாது. 370 நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த பார் கவுன்சிலுடைய தேர்தலே ஒழுங்காக நடந்து முடிந்திருக்கிறது. அவங்களும் அதை சொல்கிறான். அப்போ உண்மையான ஜனநாயகமே பார் கவுன்சில் ஜனநாயகம் கூட வந்து 370 போனால் தான் வருது. நம்ம இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதே பார் கவுன்சில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது பல முறை நம்ம நாட்டை எதிர்த்து பல தீர்மானங்களை, இந்தியன் கவர்மெண்ட் என்ற பெயர் கொண்ட வாசகங்கள் கொண்ட பல தீர்மானங்களை இதே பார் கவுன்சில் நிறைவேற்றி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல தீர்மானங்களை இதே பார் கவுன்சில் நிறைவேற்றி இருக்கிறது. அந்த பார் கவுன்சில் இப்படி மாட்டி இருக்கிறது என்று மாற்றத்துக்கு என்ன காரணம் இதான் நம்ம யோசிக்கணும். யாரை வந்து எங்கே எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணால் ஒழுங்காக இருப்பான். சரிங்களா? அதே வாய்தான் இப்படி இருக்கு. அதனால் எதை சரியானபடி செய்ய வேண்டுமோ அதை மோடி அரசு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதத்தை அடக்கி ஜம்மு காஷ்மீர் இஸ் ஃபுல்லி ரெஸ்டோர்ட் டு இந்தியன் கவர்மெண்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய உள்துறை அமைச்சகத்துடைய மிகப்பெரிய வெற்றியில் ஒன்றாக 370 நீக்கம் நாம் பார்க்க முடிகிறது. அது சம்பந்தம் பல நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அதில் இன்னும் ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.
மிக்க நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்து சிறப்பான மிகவும் தெளிவான சிந்தனைகளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம்.